ஹிந்தி பேசுறவங்க தான் ஒரு மாதிரியாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். தமிழ் பேசுறாங்க, தமிழ்நாடு அப்படின்னா ஒரு கண்ணில வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்ற இந்த நிலைப்பாட்டை தான் பாஜக எடுத்து வருகிறார். அதனால் சொல்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர், தமிழ்நாடு வர்சஸ் பிஜேபி, தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு பாடுபடும், ஆனா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம். ஏன் தமிழ்நாடு வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் மீது எப்பொழுதுமே அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு ஒவ்வாமை. ஏன் தமிழ்நாடு வர்சஸ் பாஜக, பாஜக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அரசியல் இருக்கிறது, அது தமிழ்நாட்டை நேரடியாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக என்ன செய்கிறார்கள்? அனைவருக்கும் வணக்கம். 2 முனை போட்டியா 4 முனை போட்டியா அப்படின்னு நடுவர் ஒரு கருத்தை சொல்லி ஆரம்பித்து வைத்திருக்கிறார். ஒரே போட்டி தான், தமிழ்நாடு வர்சஸ் பாஜக, தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. இதை குறித்து பலரும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னடா இது, தமிழ்நாடுல எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா இதை தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வர்சஸ் பிஜேகே, பாஜக, தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொல்லி திசை திருப்புகிறதா திமுக? தமிழ்நாட்டின் முதல்வர் இதை திசை திருப்புகிறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் யோசிக்கலாம். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச அரசியல் தான். சமீபத்திய எடுத்துக்காட்டு, மெட்ரோ ரயில் கேட்டோம். எங்கே கேட்டோம்? சென்னையில் இருக்குது. மதுரையில் ஒரு மெட்ரோ ரயில் கேட்டோம். கோயம்புத்தூரில் ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டோம். ஹொசூரில் ஏர்போர்ட் வேணும்னு சொல்லி கேட்டோம். நீங்கள் திட்ட அறிக்கை சரியாக கொடுக்கலன்ட்டாங்க. அதுக்கு வரேன். என்ன காரணத்தை சொல்லி இதெல்லாம் இது பண்ணுறாங்க? ஒரு காரணம், ஒரு சப்பையான காரணத்தை சொல்கிறாங்க. என்ன காரணத்தை சொல்கிறாங்க? அந்த ரிப்போர்ட்டில் 2011 சென்சஸ் படி டாட்டாவை கொடுத்துட்டாங்க. அது 20 லட்சத்துக்கு கீழே இருக்குது பாப்புலேஷன், அதனால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருக்கிறது, தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது, என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள்? சார், திமுக அரசாங்கம் இதை தவறான முறையில் கொடுத்துருச்சு சார். அஃப்கோர்ஸ் அந்த டிஐபிஆர் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது சிஎம்ஆர்எல் தான், ஒன்றிய அரசுடைய ஒரு அங்கம். தப்பாக கொடுத்துட்டாங்க சார். ஆனால் நாங்கள் நல்லவர்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் நலனுக்காகவே சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கார். என்ன செய்திருக்க வேண்டும் சார்? டிஎம்கேவை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். பண்ணிவிட்டு திமுக செய்தது தவறு, ஆனால் நாங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுப்போம், இந்த ஒரு சின்ன இது நாங்கள் இதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம். இது என்ன எக்ஸாமில் மார்க் போடுறாங்களா? தப்பான ஒரு கணக்கு வந்துருச்சு, அதனால் நீங்களாம் ஃபெயில்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா? இதை எதோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும்? ஜஸ்ட் ஒரு சின்ன கூகுள் சர்ச் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மீரட்டில் மெட்ரோ ரயில் இருக்குது, பாட்னாவில் மெட்ரோ ரயில் இருக்குது, இண்டோரில் மெட்ரோ ரயில் இருக்குது, ஆக்ராவில் மெட்ரோ ரயில் இருக்குது. ஒரு மெட்ரோ ரயில் இதில் குறைந்தது 750லேருந்து 1000 பேர் போனால் தான் தட் பிகம்ஸ் சஸ்டைனபிள். ஆனால் ஆக்ரா மெட்ரோ ரயிலில் 5 பேர் போகிறாங்க. இண்டோர் மெட்ரோ ரயிலில் அதை விட குறைஞ்ச பேர் போகிறாங்க. அவங்களாம் சரியாக டிபிஆர் கொடுத்துட்டாங்க சார். டிபிஆர் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அதெல்லாம் தெரியல. சரி, நீங்கள் எதுக்காக இந்த பாப்புலேஷன் இதை கொண்டு வரீங்க? மெட்ரோ ரயிலில் ரைடர்ஷிப் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரீங்க. ஆனால் அங்கே இதுதான் நிதர்சனம் அப்படின்னும் பொழுது என்ன வருது? இந்த மாநிலங்கள்லாம் யார் ஆட்சி செய்கிறா? பாஜக ஆட்சி செய்கிறது. இந்த மாநிலங்களெல்லாம் எந்த மொழி பேசுகிறார்கள்? இந்தி பேசுகிறாங்க. ஸோ இந்தி பேசுகிறவங்க தான் ஒரு மாதிரியாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். தமிழ் பேசுகிறாங்க, தமிழ்நாடு அப்படின்னா ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்ற இந்த நிலைப்பாட்டை தான் பாஜக எடுத்து வருகிறார். அதனால் சொல்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர், இது தமிழ்நாடு வர்சஸ் பிஜேபி, தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்னு சொல்கிறாரு. ஹொசூர் ஏர்போர்ட், ஒரு ஏர்போர்ட்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏர்போர்ட் ஏன் ஹொசூரில் நம்ம ஏர்போர்ட்டை கேட்குறோம் அப்படின்னா, ஹொசூரில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங்கில் அதிகமாக இருக்கிறது. இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய மேனுஃபேக்சரிங் க்ரோத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15%, 14.7% இருக்குது.
இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் growth எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.5%, ஆல்மோஸ்ட் 3 மடங்கு மேனுஃபேக்சரிங் growth. யார் எப்படி சாத்தியப்படுத்தினா? யார் இதை சாத்தியப்படுத்தினா? தமிழ்நாட்டின் முதல்வர் ராக் ஸ்டார் சிஎம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார். அப்படி சாத்தியப்படுத்தும் பொழுது இந்த மேனுஃபேக்சரிங் growth என்ன தமிழ்நாட்டை மட்டும் வளர்க்க போகிறதா? இல்லை, இந்த மேனுஃபேக்சரிங் growth, இந்த எக்கனாமிக் growth இந்தியாவை தான் ரெப்ரசென்ட் பண்ண போகுது. இப்போ தமிழ்நாடுடைய எக்கனாமிக் growth 11.9% அப்படின்னா இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி growth ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு பாடுபடும், ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்பட்டு கொண்டு வருகிறார் மோடி அவர்கள். என்ன சார் ஒரே காரணம், ஏன் தமிழ்நாடு வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? ஏன் தமிழ்நாடு வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் மீது எப்பொழுதுமே அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு ஒவ்வாமை. ஏன் அப்படின்னா நாம் தனித்துவம் மிக்கவர்கள். ஐ பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக் என்று பேசினார் பேரறிஞர் அண்ணா. நமக்கு இருக்கக்கூடிய இந்த தனித்துவமான அடையாளத்தை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒற்றை அடையாளத்துக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துஸ்தானி, இதுதான் பாஜகவுடைய ஒரே நோக்கம். நமக்கு நம்ம வேறு வேறு மொழி இருக்கக்கூடாது, வேறு வேறு பாஷைகளை பேசக்கூடாது, வேறு வேறு உணவுகளை உட்கொள்ளக்கூடாது அப்படின்ற அந்த நோக்கத்தில் பாஜக செயல்படுகிறது. பாஜகவுடைய ஒரே நோக்கம் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு டவுட் சரவணன். எஸ், மாநில தேர்தல் நடக்குதா இல்லை மத்திய தேர்தல் நடக்குதா? இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான தேர்தல் நடக்குது. நல்ல கேள்வி. சி, நீங்கள் மாநில தேர்தல் நடக்கிறதா ஒன்றிய அரசுக்கான தேர்தல் நடக்கிறதா என்று கேட்கிறீர்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய உரிமைகள் எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க. நீங்கள் எதுனாலும் ஒன்றிய அரசு என்ன சொல்கிறதோ என்ன செய்கிறதோ அது தமிழ்நாட்டை பாதிக்கிறது. இன்னைக்கு பெட்ரோல் விலை 100 ரூபாய் விற்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெட்ரோல் விலையை நிர்ணயிப்பது எது சொல்லுங்கள்? க்ரூட் ஆயில். கரெக்டா? க்ரூட் ஆயிலோட விலை, க்ரூட் ஆயில் விலை $120 வித்துச்சு. எப்போ? 2009. ஒரு பேரல் க்ரூட் ஆயிலுடைய விலை $120. அப்போது பெட்ரோலுடைய விலை என்னவா இருந்துச்சு தெரியுமா? சார் ஒரு ஒரே நிமிஷம் முடிச்சிட 65 ரூபாயாக இருந்துச்சு. இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத விலையில க்ரூட் ஆயிலுடைய விலை $60 தான் இருக்கு. ஆனால் பெட்ரோலுடைய விலை எங்கே இருக்கு? 100 ரூபாய். இன்னைக்கு பெட்ரோல் க்ரூட் ஆயிலுடைய விலையோடு பெட்ரோல் விலையை அதுதான் சரியான விலைன்னு ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னா இன்றைக்கி நமக்கு 60 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்க வேண்டும். 1 லிட்டர் பெட்ரோல் 60 ரூபாய்க்கு கொடுக்கணும். கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? அந்த 40 ரூபாய் யாருக்கு போகுது? ஒன்றிய அரசுக்கு போகுது. நம்முடைய பணம் யாருக்கு போகிறது? ஒன்றிய அரசுக்கு போகிறது. அதே பணம் நமக்கு திரும்பி வருகிறதா? இல்லை. நம்ம 1 ரூபாய் கொடுத்தா நமக்கு 25 காசுகள் தான் திரும்பி வருகிறது. அதனால் தான் சொல்கிறோம், நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணமாக யார் இருக்கிறா அப்படின்னா ஒன்றிய அரசு இருக்கிறது. அதனால் தான் இந்த பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருப்பது பாஜக. பெட்ரோல்லேருந்து மாநிலத்துக்கு வருமானம் வரலையா சார்? வருது, பெட்ரோல்லேருந்து வருது, சந்தேகமே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆட் வேலரம் டியூட்டி. நல்ல கேள்வியை கேட்டிங்க. ஆட் வேலரம் டியூட்டி. ஆட் வேலரம் டியூட்டி என்ன அப்படின்னா, அதாவது குறிப்பிட்ட அளவு வரி கிடையாது. பேஸ்ட் ஆன் த பெட்ரோல் ப்ரைஸ் தான் வரி. இப்போ பெட்ரோல் 50 ரூபாய் விற்றுது அப்படின்னா நம்ம 10% வச்சுருக்கோன்னா 5 ரூபாய் தான் நமக்கு வரும். பெட்ரோல் 100 ரூபாய் விற்கிறாங்க அப்படின்னா நமக்கு 10 ரூபாய் வரும் மாநில அரசுக்கு. ஆட் வேலரம் டியூட்டி, இதுதான் ஆட் வேலரம் டியூட்டி. ஸோ என்ன சொல்கிறோம், குறைங்க சார், குறைங்க, மக்கள் நன்றாக இருக்கட்டும், பெட்ரோல் விலையை குறைங்க அப்படின்றோம். மாட்டேன் என்கிறார்கள். என்ன காரணம்? இந்த பணத்தை எல்லாம் வச்சு வின்ஃபால் ப்ராஃபிட், இந்த வின்ஃபால் ப்ராஃபிட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க? பெரும் முதலாளிகளுக்கு கடனாக கொடுக்குறாங்க. அனில் அம்பானி எவ்வளோ பணம் ஏமாற்றிருக்கார் தெரியுமா இந்திய அரசாங்கத்தை? யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளோ வங்கிகளை கடன் வாங்கி ஏமாற்றிருக்கார் தெரியுமா? 40,000 கோடி ரூபாய். 40,000 கோடி ரூபாய்களை ஏமாற்றி இருக்கிறார் அனில் அம்பானி. இங்கே 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? அமலாக்கத்துறை அப்படியே கப்புன்னு கைது செய்து தூக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அவரை விசாரிக்கிறாங்களாம் அனில் அம்பானியை. ஏன் அனில் அம்பானியை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள், கைது செய்ய மாட்டேன் என்கிறார்கள் அப்படின்னா, அவர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அனில் அம்பானி எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அந்த ஒரே காரணத்திற்காக நீங்கள் என்னடா இது திடீர்னு தமிழ்நாடு அரசியல பேசிட்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி பேசுகிறீங்களே, உங்களுக்கு டவுட் வந்துருச்சுல? சூப்பர் டவுட்டு. இந்த டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், ஏன் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை கண்டு நமக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத ஒரு சின்ன விளக்கத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில்
அனில் அம்பானி பெயர் இருக்கிறது. திரு ஹரீந்தர் பூரி அப்படின்ற பாஜக அமைச்சருடைய பெயர், இந்தியாவுடைய ஒன்றிய அமைச்சருடைய பெயர் இருக்கு. இவங்கெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும். எப்ஸ்டீன் வந்து ஒரு காம கொடூரன். இளம் சிறுமிகளை அவனுடைய அரசியல் நண்பர்களுக்கும் பெரிய பெரிய முதலாளிகளுக்கும் விருந்தாக படைத்த காம கொடூரன். பலரை கொன்று குவித்திருக்கிறான், செத்து போயிட்டான். விட்டுருவோம். அவனை பற்றியான விவரங்கள் எல்லாம் வெளியில் வருது. இந்த எப்ஸ்டீனோடு தொடர்பில் இருந்தது யார் அப்படின்னா அனில் அம்பானி மற்றும் ஹரீந்தர் பூரி. எதுக்காக இருந்தாங்க அவங்க தொடர்பில்? ஐ வில் ஆர்கனைஸ் a மீட்டிங், மோடி வாண்ட்ஸ் டு மீட் தீஸ் பீப்புள், ஆர்கனைஸ் திஸ் மீட்டிங்னு சொல்லி கொண்டிருந்தார். இப்போ என்ன பண்ணுறாங்க? இது ஒரு புறம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இதுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்னங்க சம்மந்தம்னு நீங்கள் கேட்குறது புரியுது. என்னடா இவன் வளர்றானான்னு நீங்கள் சந்தேகப்படுறது எனக்கு புரிகிறது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு? இதை வைத்துக்கொண்டு மிரட்டி கொண்டு இருக்கிறார். இதைத்தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இதை வைத்து மிரட்டி என்ன பண்ணுறாங்க? இந்தியா அமெரிக்கா ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த அமெரிக்கா இந்தியா ட்ரேட் அக்ரிமெண்ட்னால பாதிக்கப்படக்கூடியது யார் அப்படின்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் மில்ஸ் பாதிக்கப்படுது. ஏன்னா 18% டாரிஃப், 18% டாரிஃபுக்கு ஒத்துக்கிட்டாரு இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள். மற்ற நாடுகளுக்கு டாரிஃப் இல்லை. என்ன கொடுமை அப்படின்னா இந்த டாரிஃப் கையெழுத்து போட்ட 10 நாட்கள் கழித்து அமெரிக்கா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா ட்ரம்ப் போட்ட 18% டாரிஃப் தவறு, 10% தான் டாரிஃப் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுகிறது. அப்போ மோடி அவர்களை எது இந்த 18% டாரிஃப் போட அவசரப்படுத்துது? இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார். எங்க குற்றம் சாட்டியிருக்கார்? பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டி இருக்கிறார். ஸோ எப்படி இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தமிழ்நாட்டை எப்படி பாதிக்கிறது, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு, இதையெல்லாம் மனதில் கொண்டு தான் தமிழ்நாட்டின் முதல்வர் என்ன சொல்றாரு? இது தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்றாரு. தமிழ்நாடு வர்சஸ் பாஜக. பாஜக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அரசியல் இருக்கிறது. அது தமிழ்நாட்டை நேரடியாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி சொன்னீங்க. இப்போ திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சரியாயிடுமா? நல்ல கேள்வி. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பாஜக அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் நாங்கள். இப்போ ட்ரம்ப் ட்ரேட் டாரிஃபை மாத்திட்டு வரா? கரெக்ட். இப்போ அந்த பிரச்சனையை பத்தி பேசுறோம்ல. இப்போ எப்படி ஜனநாயகத்துல ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண முடியும்? அந்த பிரச்சனையை பொதுவெளியில கொண்டு செல்லும் பொழுது தான் தீர்வு ஏற்படும். இன்னைக்கு ஃபார்மர்ஸ் பில்லுக்கு வந்து எப்படி தீர்வு வந்தது? ஃபார்மர்ஸ் சட்டத்தை கொண்டு வந்தாங்க, விவசாயிகள் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் திரும்ப வாங்கப்பட்டதா இல்லையா? என்ன காரணம்? ஏன்னா எல்லாரும் அதை குறித்து பேசினார்கள், அதை எதிர்த்து பேசினார்கள், மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. வழி இல்லாம அது வாபஸ் வாங்கப்பட்டது. ஜனநாயகத்தில் மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிய வேண்டும். பொதுவெளியில் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி பேச வேண்டும். இதை யார் பேசுறா? திமுக மட்டும்தான் பேசுகிறது. பாசிச பாஜகவை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். அதிமுக என்ன செய்கிறார்கள்? டோட்டல் கிளைக்கழகம், பாஜகவுடைய கிளைக்கழகமாக மாறிவிட்டது பாஜக, அதிமுக. அதனால தான் என்ன நடக்குது? பாஜக எது செய்தாலும் சரிதாங்க. மெட்ரோ ரயிலு கரெக்டாக கேட்டார் கேள்வியை. என்ன கேள்வியை கேட்டார்? சார் நீங்கள் டிபிஆர் தப்பாக கொடுத்துட்டீங்க சார், உங்கள் மேலே தப்பு சார். மெட்ரோ ரயிலை அவங்க கொடுக்க மாட்டாங்களா? ஆனால் இங்கே வந்து டிபிஆரில் ஒரு இருக்குன்னு சொல்லி என்ன பிரச்சனையை ரைஸ் பண்ணாலும் அதற்கு காரணம் திமுக அப்படின்னு சொல்லி சப்பை கட்டக்கூடிய ஒரு மோசமான இடத்துல இருக்கிறது அதிமுக. அதனால்தான் சொல்கிறோம் மீண்டும், தமிழ்நாட்டை வளப்படுத்துவதற்கு, தமிழ்நாட்டை நிமிர்த்துவதற்கு ஒரே இயக்கம், நிமிர்த்திய ஒரே இயக்கம். 2026க்கு பின்னலும் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும், எல்லா இடத்துலையும் ஒரு வளர்ச்சியை பெற வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக இதுவரைக்கும் நிமிர வேண்டும். இன்னும் இருக்கு. அப்சல்யூட்லி நம்ம வந்து 100% ரீச் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது இல்லையா? இட்ஸ் an evolving process. Thank you.